கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் NCC முகாமில் 13 வயது பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் என்பது நாடு முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஏற்கனவே இது தொடர்பான கண்காணிப்பு குழுக்கள் எல்லாம் அமைத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் தற்போது ஒரு மனு தாக்கல் செய்வதற்கான ஒரு முறையீட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த வழக்கை தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடியவர், தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் முறையிட்ட நிலையில இந்த வழக்கு தொடர்பான மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதி அதற்கான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையம், அதே போல தேசிய மனிதர்கள் உரிமைகள் ஆணையம் போன்றவை தொடர்ந்து தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து தமிழக அரசு 2 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு முறையீடு என்பது தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே IG தலைமையில ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்திருக்கிறது. இந்த 13 வயது சிறுமி மட்டுமல்லாமல் இதில் மேற்கொண்டு 13 பேர், ஒட்டுமொத்தமாக 14 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இதில் மேற்கொண்டு சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை முழுமையாக ஆராய்ந்து விசாரித்து அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்ற ஒரு குழுவும், அதே போல இந்த விவகாரத்தில் IAS அதிகாரி ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலும் ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைத்து இது போன்ற நடவடிக்கைகள், இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தனிக்குழுவும் தமிழக அரசு ஏற்கனவே அமைத்திருக்கிறது. இந்த விவகாரத்துல தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதே போல மகளிர் ஆணையம் போன்றவெல்லாம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்து நோட்டீஸ் அனுப்பி தொடர்பான ஒரு அறிக்கையை 2 வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து வந்த நிலையில் தான் தற்போது உயர்நீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கு மனு தாக்கல் செய்தால் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இருப்பதாக பொறுப்பு தலைமை நீதிபதி இது தொடர்பான ஒரு அறிவிப்பை தற்போது கொடுத்திருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.